Welcome to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான பனானா கேசரி ரெசிபி தாங்க. இது ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்லயே நீங்க பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல 15ல இருந்து 20 முந்திரி. இது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 கப் அளவுக்கு ரவை இது சேர்த்து நல்ல ஒரு நறுமணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுல நல்ல பழமான 2 செவ்வாழை பழம் அதை பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். நான் செவ்வாழை சேர்த்திருக்கேன். நீங்க எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 3½ கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ரொம்பவே கொஞ்சமா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணானா அதை நீங்க தவிர்த்திடலாம். இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த பால் லைட்டா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவையை இதுல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சிடுங்க. 4 நிமிஷம் கழிச்சு அந்த ரவையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சரியா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட பனானா கேசரி தயாராயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.